அது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று பெரிய வெற்றி அடைஞ்ச படமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் டேட்டு கொடுத்து இப்போ ஹிட்லர் படத்தை முடிச்சிருக்கோம். இந்த ஹிட்லர் படமும் மிகப்பெரிய வரவேற்பு பெறுன்ற நம்பிக்கை உள்ளது. இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து விவேக் மருவின் வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியின் கதாநாயகனும் அவங்க தான். டைரக்டர் வந்து எவ்வளோ ஒரு படத்தில் வந்து நிறைய வேலை இருக்கும் டைரக்டருக்கு. அவருக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்போல்லாம் மியூசிக் டைரக்டர் பேசும்போது உடனே வர சொல்லி மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு தேவையான சாங்கும் ரீரெக்கார்டிங் எல்லாம் பிரமாதமாக பண்ணி கொடுத்தாரு. அவருக்கும் இந்த இடத்துல ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரஹமத்துல்லா, எஃபெக்ட் விஜயரத்னம், எடிட்டிங் சங்கத்தமிழன், மேனேஜர்ஸு எல்லோரும் வந்து படத்தை வந்து சிறப்பாக பணி பண்ணி வேலை செஞ்சு கொடுத்து நல்லா நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் தம்பி உடையான் படைக்கஞ்சான்ற மாதிரி நமக்கு வந்து உடன்பிறப்பு மாதிரி கூட இருந்து ரொம்ப டைரக்டர் சொல்கிற விஷயமா இருந்தாலும் சரி அவருக்கும் திருப்தி ஏற்படுத்துகிற மாதிரியும் எங்களுக்கு பட்ஜெட்டு உட்பட்டும் ரொம்ப நல்லா நேர்த்தியாக அழகாக பண்ணி கொடுத்துருக்காப்புல. அவருக்கு பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா கேமராமேன் வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் எங்களுக்கு. ஏன்னா ஒவ்வொரு இதையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக பண்ணி ஒரு படம் வந்து எடுக்கும்போதே ஒரு குவாலிட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையான குவாலிட்டியாக இருக்கும். டிஏலாம் பண்ணணும் அவசியம், அப்படியே பார்க்கும்போதே டிஏ பண்ணாமல் அவ்வளோ பிரமாதமாக பண்ணி கொடுத்துருக்காரு. கேமராமேனுக்கும் பாராட்டத்துக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா டைரக்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ஹார்ட் ஒர்க்கரு. எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் ராத்திரி பகலமாக அந்த படத்துக்கு அவ்வளோ கடுமையாக உழைச்சிருக்காப்புல. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரமாக முன்னாடி ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சோங்க. போன வருஷமே ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சோம். ஆனால் பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சாருக்கு வந்து ஒரு நடக்கக்கூடாத ஒரு இது சம்பவம் நடந்துச்சு, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அவருக்கு. அப்படி இருந்து கூட வேறு யாராக இருந்தாலும் அதில் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும் அது மீண்டு வரத்துக்கு. ஆனால் அவருக்கு ஒரு மாதம் 2 மாதத்துலேயும் மீண்டு வந்து ஷூட்டிங் ஆரம்பித்து படத்தை நாங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் வந்து அவர் 2019 வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ராஜெக்ட் வந்து கமிட் பண்ணியிருந்தார். அந்த படங்களும் வந்து பார்த்திங்கன்னா 20, 21, 22 ரிலீஸ் ஆக வேண்டிய படங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியில் என்ன சூழ்நிலை தெரியல. அந்த கம்பெனியும் பார்த்திங்கன்னா 24 ரிலீஸ் ஆகிற மாதிரி சில சூழ்நிலை அமைஞ்சு போச்சு. அதனால் சில காலதாமதம் பண்ணி இந்த படத்தை வந்து இப்போ எல்லாம் ரெடி பண்ணி இப்போ செப்டம்பர் 27 வந்து எம்எஸ்எம் பிக்சர்ஸ் மூலமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அது வந்து உங்களோட ஆதரவு ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. அதே அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சில காலதாமதம் ஆகும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் பிரச்சனை கூட நிறையா வரும். அப்படி இருந்து கூட இந்த படத்தில் வந்து நெகட்டிவ் ஃபைனான்ஸ் வந்து கமல் போரா, சந்திரபாஜன் இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து படம் எடுத்து நம்மளோட நேர்மையை பாராட்டி அவங்க தான் நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்க சார், பிரச்சனை எது வந்தால் பார்த்துக்கலாம் நாங்கள் கூட இருக்கிறோம் சொல்லி அவங்களும் மிக ஒத்துழைப்பை கொடுத்து இந்த படத்தை வந்து இது பண்ணாப்புல. அதேமாதிரி கௌதமன் சார் பற்றி சொல்லவே வேணாம். ஏன்னா பயங்கர பிஸியாக இருக்கிற ஒருத்தர் அவரை வந்து அப்படி இருந்து கூட அவரை இந்த படத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது கூட எந்த சூழ்நிலை எங்கே இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங்க்கும் சரி டப்பிங்கும் சரி எல்லா விஷயமும் பிரமாதமாக அவருக்கு கூட வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து வேறு படம் டைரெக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தால் கூட இன்றைக்கி அதையும் வந்து அங்கே வந்து ஏன்னா ஒரு படம் டைரெக்ஷன் பண்ணும்போது அந்த படத்தை விட்டுட்டு வர்றது வந்து ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் கலந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அங்கே அவருக்காக 500 பேர் காத்துட்ருப்பாங்க. அதையெல்லாம் அவர் வந்து இது பண்ணிவிட்டு இன்றைக்கி ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து எங்கள் முன்னாடி வந்து கலந்துருக்காரு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது ஹீரோயின் ரியாசமனாக இருக்கட்டும், அவங்களும் பார்த்திங்கன்னா நடிக்கும்போது சரி இது வரைக்கும் எந்த ஒரு சின்ன ஒரு அவங்க பிரச்சனை இல்லாமல் எல்லாத்துலேயுமே பப்ளிசிட்டிக்கு எல்லா விஷயத்தையும் நல்லா கலந்துக்கிட்டு நல்லா பிரமாதமாக இது வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயாண்டி சார் சொல்லணும்னா வார்த்தையே கிடையாது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாமனிதன் சொல்லணும். ஏன்னா படத்தை ஆரம்பிக்கும்போது நம்ம வந்து போன ஜூலை மாதம் பண்ணியிருந்தால் படம் வந்து மிகப்பெரிய லெவலில் படத்தை பிஸ்னஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருப்போம். ஆனால் படம் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ரீதியாகவும் பார்த்திங்கன்னா நிறையா தமிழ் சினிமாவில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. சாதாரணமாக ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. அவர் கூட இருந்து நான் இருக்கேன் சார், தைரியமாக நீங்கள் பண்ணுங்கள் அப்படி சொல்லி கூட இருந்து இப்போ அவரோட சம்பளத்தை விட்டு கொடுத்து ஓவர்ஃப்ளோ வந்தால் கொடுங்க சார் சொல்லிவிட்டு பல தியாகங்களை பண்ணி தான் இந்த படம் வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸுக்கு வந்து செப்டம்பர் 20 ரிலீஸுக்கு தயாரிக்குது. இந்த படத்தில் வந்து விஜயாண்டி சார் வந்து 2 பேரை ரெஃபர் பண்ணாப்புல. ஒன்று வந்து கௌதமன் சார், இன்னொன்று வந்து கேமராமேன் நவீன் சார். கதையை ஓகே பண்ணி டேரக்டர் முடிவு பண்ணோன்னு பண்ணது. இந்த 2 பேருமே இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய தூண்.
ஒரு பில்டிங் எப்படி 4 பில்லர் முக்கியமோ அதே மாதிரி டேரக்டர் ஹீரோ இருந்தால் கூட இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சமமாக இருப்பாங்க. கேரக்டரும் பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு ஈக்குவலாக அவ்வளோ கேரக்டர் பண்ணுவார். எல்லா இடத்துலையும் படத்தை ரொம்ப அழகாக கௌதம் சார் கொண்டு போவார். அவ்வளோ ரொம்ப பிரமாதமான கேரக்டர் இருக்கும். அதனால் இந்த படம் வந்து 27 ரிலீஸ் ஆகும்போது வேறு யாராவது பேரை விட்டுருந்தா கூட. அப்புறம் ஃபைட் மாஸ்டர் முரளி சார் போய் சொல்லணும்னா ஷூட்டிங் நடந்துட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து சொல்லுவார், சார் எனக்கு டைம் பத்தலை சார் டேரக்டர் என் டைம் எடுத்துக்காரு சார் சொல்லுவாப்புல. ஏன்னா ஒரு ஷூட்டிங் வந்து 5 நாள் பிளான் பண்ணுவோம். 5 நாள் ஃபைட்டுக்கு ஒரு ஃபைட்டு கொடுக்குறோன்னா அதில் வந்து இப்போ அந்த ஃபைட்டை வந்து அதுக்குள்ளே முடிச்சாகணும் அவர். அது முடிக்கலாம். அடுத்தடுத்து எங்களுக்கு ஷெட்யூல் இப்போ நிறைய பிரச்சனை வரும். அப்போ அவர் வந்து இது மாதிரி வந்து எனக்கு டைம் பத்தலை சார் டேரக்டர் எடுத்துக்கலாம் சார். எனக்கு அப்போ வந்து சொல்லுவோம் புரியாது. ஆனால் படம் பார்க்கும்போது தான் பார்த்தா அந்த ஃபைட்டுக்குள்ளெலாம் பார்த்தா டேரக்டர் குட்டியாக ஒரு 3-4 சீன் வச்சுருப்பார். அப்போ தான் அவர் சொன்ன விஷயம்லாம் புரிஞ்சு ரொம்ப தேங்க்ஸ் சார். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் என் பையன் சஞ்சய்குமார் என் கூட நிறையா சப்போர்ட் வந்து நிறையா விஷயங்கள் கூட வந்து பண்ணிகிட்ருக்காப்புல. தொடர்ந்து நாங்கள் இந்த ஃபீல்டில் வந்து நிறையா படம் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதுக்கெல்லாம் ஒட்டுமொத்த காரணமும் நீங்கள் தான். மீடியா வந்து நல்லபடியாக இப்போ இந்த படத்தை வந்து இப்போ கொண்டு போய் சேர்த்து எங்களுக்கு கம்பெனிக்கு ஒரு பெரிய லெவலில் வரவேற்பை விட்டு தரணும். வருகை தந்த அத்தனை பேர் மீண்டும் வருகன்னு சொல்லிட்டு நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு பாடல்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். டப்பாஸ் அப்படின்ற ஒரு பாடல் வந்து இந்த ஹிட்லர் படத்தில் நான் எழுதியிருக்கேன். இந்த பாடல் எழுதுறதுக்கு எனக்கு வாய்ப்பு தந்த இசையமைப்பாளர் அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். விவேக் மெர்வின் அவங்களுடைய இசையில் வந்து நான் சின்ன சின்ன படங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னை வந்து பெரிய படங்களில் போய் உட்கார்ற அளவுக்கு எனக்கு பாடல்கள் பெரிய ஹிட்டு கொடுத்தது விவேக் மெர்வின் அவர்கள். அவங்களுடைய நட்பு வந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த வருஷம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் பாடல்கள் இல்லாத வருஷமே இல்லை. ஸோ கிட்டத்தட்ட நான் இப்போ ஒரு 200 பாடல்கள் கிட்ட நெருங்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் வந்து விவேக் மெர்வின் அவர்கள். அவர்களோட இசையில் நிறைய ஹிட் பாடல்கள் எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் விஜயாண்டனி சாருக்கு வந்து முதல் முறையாக இந்த படத்தில் நான் எழுதியிருக்கேன். ஸோ அவரே பாடியிருக்காரு. ஸோ அதுவே எனக்கு இன்னொரு பெரிய சந்தோஷம். ஸோ நாங்கள் பார்த்து ரசித்த கௌதம் மேனன் சார், விஜயாண்டனி சார் அவங்களாம் இந்த படத்தில் இருக்கிறது எனக்கு இன்னும் ஒரு அதிகப்படியான ஒரு ஊக்கத்தையும் வந்து இந்த படத்தில் மூலிமா எனக்கு கொடுக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு டீமில் வந்து என்னை இணைச்சதுக்கு நான் விவேக் மெர்வின் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு இசை வெளியீட்டில் ஒரு ஹீரோவை பார்த்து அவர் மாமனிதன் சார் அப்படின்னு சொல்கிறேன்னா விஜயந்தி சார் எவ்வளோ நல்லவர் நம்மளே தெரிஞ்சுக்கலாம். அவர் வந்திருந்து எப்போதுமே தயாரிப்பதற்கான ஒரு கதாநாயகனாகவே இருக்கார். அதனால் எதிர்காலத்தில் எங்களுக்கு அந்த வாய்ப்பு தரணும் சார். இன்றைக்கி சினிமா வந்து உங்களுக்கு தெரியும், தமிழ் சூழலில் வந்து ஒரு திரைப்படத்தை வந்து திரையரங்குகளுக்கு கொண்டு வரதில் ஒரு பிரச்சனை உள்ள உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஏன்னா ரொம்ப சிக்கலான சூழ்நிலை தான் தமிழ் சினிமா இருக்குது. அதை தாண்டி திரைக்கு வர இந்த படங்களை திரைத்துறையில் இருக்கிற நம்ம பத்திரிகையாளர் வந்து அதை கொண்டாடினா மட்டும்தான் அது ஆடியன்ஸுக்கு முழுமையாக போய் சேருது. அந்த வகையில் இந்த படத்தை எல்லாருமே வந்து மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பம். இயக்குனரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப அவங்களோட குருஜி மாதிரியே ரொம்ப கான்ஃபிடண்ட்டான ஒரு தெளிவான என்ன வேணுமோ அதை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாப்புல. அப்படி ஒரு இயக்குனர். அடுத்தடுத்த படங்களையும் அவருக்கு வெற்றி படமெல்லாம் கொடுக்கணும்னு நினச்சிக்கிறேன். இதில் வாய்ப்பு கொடுத்த எனக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் ஹீரோவுக்கும் நன்றி. தேங்க்ஸ். வணக்கம். பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் ஏனைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். செந்தூர் ஃபிலிம்ஸில் இது எனக்கு 3வது படம். ப்ரொடியூசர் ராஜா அண்ணா தொடர்ந்து எனக்கு படங்கள் கொடுத்துட்ருக்காரு. இந்த படம் ஆரம்பிக்கும்போது இந்த படம் என்னோடய குருநாதர் கதிர் சார் தான் ஒர்க் பண்ண வேண்டியா இருந்துச்சு. அப்புறம் ப்ரொடியூசர் தான் என்னை சப்போர்ட் பண்ணார். இயக்குனர்கிட்ட கதை கேட்க சொன்னாங்க. தனா சார் கதை சொன்னாங்க. கதை சொல்லும்போது இந்த படம் பெரிய கமர்ஷியல் படம், ஆர்ட் டைரக்டருக்கு நிறைய வேலைகள் உள்ள படம். சார்கிட்ட சொன்னேன், சார் இந்த படம் நல்ல படமாக இருக்குது சார். இந்த மாதிரி எனக்கு வந்து எல்லா விதமான சப்போர்ட்டும் ப்ரொடியூசர் பண்ணாங்க. எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணல. சாங்லையும் சரி சீன்லேயும் சரி எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் ப்ரொடியூசர் எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது இல்லாமல் கேமராமேன் சார் எப்படின்னா ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் நாங்கள் வந்து ஒரு கலர் பேலட்டு சூஸ் பண்ணுவோம். அந்த கலர் பேலட்டு தகுந்த மாதிரியே இந்த படத்தில் ஒர்க் பண்ணி கொடுத்தேன்.
அதே மாதிரி ஹீரோ விஜயானி சார் இந்த படத்துக்கு மிக ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அவர் எல்லோரையும் மோட்டிவேட் பண்ணுவார். என்ன எப்படி மோட்டிவேட் பண்ணார்னா, ஃபஸ்ட் நாள் ஷூட்டு செட்டப் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ரெடி பண்ணி கொடுத்தோன்னா ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணி ஆர்ட் டைரக்டர் சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு, நல்லா ஒர்க் பண்ணுறாரு அப்படின்ட்டாரு. ப்ரொடியூசர் எனக்கு ஃபோனில் வந்து உதய் என்னையா பண்ண சூப்பர்ன்ட்டாரியா அப்படின்ட்டாரு. அப்போது ஃபஸ்ட் நாள் ஷூட்டு இப்படி சொல்லிட்டாரா, இன்னும் 50 நாள் ஒர்க் பண்ணி கொடுக்கணும். இதே மாதிரி எல்லா செட்டப்பும் கான்ஃபிடெண்ட்டாக ரொம்ப ஒவ்வொரு செட்டப்பும் எப்படின்னா வந்து அந்த குவாலிட்டி இருக்கணும் அதில். அதே மாதிரி மறைமுகமாக எனக்கு மோட்டிவேட் பண்ணார் விஜயானி சார். அவர் வந்து எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒரு பெரிய மனிதர். ஆமாம், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். வணக்கம், நன்றி. இது இல்லாமல் எங்கூட ஒரு பணியாற்றிய ஆர்ட் டீம் பாலுங்கிற என் நண்பன், அவருக்கும் கௌதம், அசோக் அண்ணா, செட்டர்சன், ஐயனார், அதே போல் கார்பன் டீம் ராஜா, உங்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக எடிட்டர் சங்கத்தமிழன் அவர்களே அன்போடு மேடை கிடைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். தனா சார், அண்ணன் தான் கூப்பிடுவேன். வானங்கோட்டத்துலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த படத்தில் அவர் எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து நிறையா பார்த்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்காக கண்டிப்பாக வெற்றி அடையணும். அண்ட் விஜய் ஆண்டனி சார், தேங்க்யூ சார் என் மேலே ட்ரெஸ்ட் பண்ணதுக்கு. அண்ட் ஜிவிஎம் சார், உங்கள் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் படத்தில். அண்ட் எல்லாருக்குமே டெக்னீஷியன்ஸ் அண்ட் எல்லாருக்குமே தேங்க்யூ. விவேக் மெர்வின் சார், பேக்ரவுண்ட் மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த படத்தில். ஸோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. சூப்பர். அது என்ன படத்தில் உங்கள் கேரக்டர் பிடிக்கும்னு ஜிவிஎம் சார் சொல்லி, நிஜத்துலேயே எல்லாருக்குமே அவர் கேரக்டர் பிடிக்குமே, ஏன் அப்படி சொன்னீங்க? இங்கே எடிட் பண்ணி பேசுகிறீங்களோ? இல்லை, ஜஸ்ட்டு கேட்டேன் நான். என்ன சார்? இல்லை, படத்தில் அவரோட கேரக்டர் ஆர்க் ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ ஏற்கனவே 2 சாங்ஸ் பார்த்தீங்க. இதோ உங்களுக்காக